என்னுடன் பயணித்து வரும் இனிய நண்பர்களுக்காக இன்றைய பதிவில் சிக்கனமாக கேஸை உபயோகித்து சுலபமாக செய்யக்கூடிய சில உணவு வகைகளை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். முதல்ல தயிர் பச்சடி பற்றி பார்க்கலாம். முள்ளங்கியை தோல் சீவிட்டு துருவி எடுத்துக்கணும். துருவி எடுத்துட்ட அந்த விழுதை தயிரில் கலந்து கடுகும் பச்சை மிளகாயும் தாளித்து கொட்டிடணும். அடுத்தாப்பில் புதினா தயிர் பச்சடி. புதினா இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த காம்புலேருந்து இலையை பிரிச்சுடணும். தனியாக இலையை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் புதினா, தேங்காய், பச்சை மிளகாய் அரைச்சிட்டு அதை தயிரில் கலந்துடணும். தயிருக்கு உப்பு போடணும். தாளிக்கும்போது கடுகு மறக்காமல் தாளிச்சுட்டா அது புதினா தயிர் பச்சடி ரெடி. நெக்ஸ்ட்டு வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி. வெள்ளரிக்காயை துருவியும் தயிர் பச்சடி பண்ணலாம், இல்லை நறுக்கியும் தயிர் பச்சடி பண்ணலாம். சின்ன சின்ன பீசஸாக நறுக்கிட்டு தயிரில் போட்டு தாளித்து கொட்டணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சில தொகையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னென்ன வெஜிடபிள்ஸ் வச்சு துவையல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முள்ளங்கியை தோல் சீவிட்டு நல்லா துருவிடணும். துருவிட்டு வாணலியில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது கூட கொஞ்சம் சிவப்பு மிளகாயும் போட்டு வதக்கி தனியாக எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு அந்த விழுது எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி 2 முள்ளங்கி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்துட்டு அரைக்கும்போது முள்ளங்கி துருவல், சிவப்பு மிளகாய், அதுக்கப்புறம் வறுத்த உளுத்தம்பருப்பு, உப்பு, புளி, வெல்லம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைக்கணும். குறைன்னு அரைக்கக்கூடாது. நல்லா அரைச்சி வச்சுட்டு அதுக்கு தாளித்து கொட்டணும். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி பீர்க்கங்காயையும் யூஸ் பண்ணலாம். சீமை கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாள், அதையும் இதே மாதிரி தோல் சீவிட்டு இதே மெத்தடில் முள்ளங்கி மாத்திரம் துருவணும். பீர்க்கங்காயும் சீமை கத்திரிக்காயும் நறுக்கணும் தோல் சீவிட்டு. மற்றபடி இதே மெத்தடில் தான் பண்ணணும். நமக்கு நல்ல டேஸ்டியான துவையல் நமக்கு ரெடி. உப்பு, காரம், மிளகா அதெல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கேரளா சைடில் தேங்காய் துவையல் ஒன்று ரொம்ப ஃபேமஸாக அங்கே இருக்கிற ஜனங்கள் விரும்பி சாப்பிட்ற ஐட்டம் இது. வெறும்னே தேங்காய் மட்டும்தான். தேங்காயும் உளுத்தம்பருப்பு அதெல்லாம் கூட கிடையாது. வெறும்னே தேங்காயும் சிவப்பு மிளகாயும் மட்டும்தான். ஒரு மூடி தேங்காய் எடுத்துட்டோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சிவப்பு மிளகாய் போட்டு அந்த நாளெல்லாம் அம்மியில் வச்சு அரைச்சி உப்பு, தேங்காய், சிவப்பு மிளகா அவ்வளோதான் அரைச்சி அதுக்கு தாளித்து கொட்டி அது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஐட்டம் கேரளாவில். அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தாப்பில் சாலடில் 4-5 ஐட்டம்ஸ் பார்க்கலாம். வெள்ளரிக்காய் சாலடு, அதுக்கப்புறம் சீமை கத்தாரிக்காயில் கூட தோலை சீவிட்டு சின்னதாக நறுக்கிட்டு அதில் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு உப்பு போட்டு அது ஒரு சாலடு. அதுக்கப்புறம் கேரட்டை துருவியும் சாலட் மாதிரி பண்ணலாம், இல்லை நறுக்கியும் சாலட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ் கூட பாக்கி வெஜிடபிள்ஸையும் சேர்த்து ஸ்ப்ரவுட்ஸில் சாலட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரவுட்ஸ் மட்டுமே உப்பு போட்டு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு சாலட் மாதிரி பண்ணலாம். அப்புறம் கடைசியாக வெள்ளரிக்காயில் ஒரு வெள்ளை டிஷ் சொல்ல போகிறேன். வெள்ளரிக்காயை சின்னதாக நறுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் அதை வச்சுட்டு கொஞ்சம் வெள்ளை தண்ணி அது மேலே விடணும். ரொம்ப ஓடவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அதுக்கு எள்ளு பொடி போடணும். எள்ளு பொடி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணணும். எள்ளு பொடி எப்படி பண்ணுறது அப்படின்னா, எள்ளை 2-3 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கும்போது சத்தம் வரும், எள்ளு வெடிக்கிற சத்தம் வரும். அதை பவுட்ரு பண்ணி அந்த பவுடரை இந்த வெள்ளரிக்காய் மேலே நல்லா தூவிட்டு வெள்ளரிக்காய் மேலே வெள்ளை தண்ணி, அதுக்கு மேலே இந்த எள்ளு பொடி. இது இதுவுமே கர்நாடகா சைடில்
ஜனங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. சிக்கனமாக கேஸை உபயோகப்படுத்தி இன்றைக்கி நிறையா சமையல் உணவு வகைகள் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் உங்களுக்கு பிடிச்சதான்னு போடுங்க.